ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த ஆம்பிஷன் அகாடமி. நம்ம இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் மந்த்துக்கு 3 and 4 பார்க்கலாம். ஸோ சிங்கப்பெண்கள் தொழில் முனைவோர் கடன் திட்டத்தின் கீழ் புதிய உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு சதவீதம் கடன்கள் வழங்கப்பட வேண்டும் என மாநில அரசு உத்தரவிட்டிருக்கு அப்படின்னா 30%. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, இப்போ சிங்கப்பெண்கள் தொழில் முனைவோர் திட்டம் வந்து இப்போ 2026 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி வழங்கப்பட்டிருந்த கடனில் 25% அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ புதுசாக வாங்குறவங்களுக்கு எவ்வளோ சதவீதம் கடன் தராங்க அப்படின்னா 30% வந்து கடன் தராங்க. இதுக்கான நிதி கடன் வழங்குறதுக்கு வந்து எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 7,000 கோடி வந்துட்டு நம்மளுக்கு கடன் வழங்கறதுக்கு கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்துக்கு. ஸோ அதுதான் தமிழ்நாடு அரசு வந்துட்டு சிங்கப்பெண்கள் தொழில் முனைவோர் கடன் திட்டத்தை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இதில் 30% கடன்கள் வந்து புதிய உறுப்பினர்களுக்காண்டி வழங்கப்படுறதுக்காண்டி ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி அதாவது புதிய உறுப்பினர்களுக்கு தவிர பழசுக்கு எவ்வளோ கடன் வந்து அதிகரிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25% வந்து அதிகரிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தில் இருந்து எந்த பெயரை தமிழ்நாடு அரசு நீக்கியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா தாய்மானவர் திட்டம். சரிங்களா? அதாவது இது எப்படின்னா, இப்போ வந்து இந்த தாய்மானவர் திட்டம் அப்படின்னா 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்கே வந்துட்டு ரேஷன் பொருட்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த திட்டத்தை வந்துட்டு பேர் மாற்றிட்டாங்க. சரியா? இப்போது இது வந்து தாய்மானவர் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 12, 2025 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ எப்படி வழங்குது அப்படின்னா, மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பொது விநியோக திட்ட பொருட்களை வீடு தேடி வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு மசோதாவின்படி 2 ஆண்டுகளுக்கு மேலான தாமதமான பதிவுகளுக்கு யார் ஒப்புதல் அளித்து உத்தரவிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி வந்து வாக்காளர் பட்டியலில் நிறைய முறைகேடுகள் நடக்கிறதுனால இப்போ பிறப்பு மற்றும் இறப்பை வந்து கம்பல்சரி பதிவு செய்யணும். ஸோ அதுக்கான காலதாமதம் வந்து 1 ஆண்டுகள் இல்லாட்டி 2 ஆண்டுகளுக்குள்ளே கம்பல்சரி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதை வந்து பதிவு பண்ணியிருக்கணும். பதிவு பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா யார் மட்டும் அவங்களுக்கு அதுக்கு மேலே ஆச்சுன்னா மாவட்ட முதல் வகுப்பு நீதித்துறை நடுவர் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு 1 year இல்லாட்டி 2 yearக்குள்ள வாங்கிட்டாங்கன்னா மாவட்ட நீதித்துறை நடுவர் வந்துட்டு மேஜிஸ்ட்ரேட் வந்து சைன் போட்டால் போதும். பட் இல்லை 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னா நம்ம கம்பல்சரி வந்துட்டு முதல் வகுப்பு நீதித்துறை நடுவர் தான் வந்து போடணும். சரிங்களா? அதான் இப்போ வந்து இந்த மசோதா படி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், சீரமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டம் எந்த நிதியாண்டு வரை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2026 to 27 ஃபினான்ஷியல் இயர் 2030 to 31 வரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, கேலோ இந்தியா திட்டம்ன்றது நம்ம விளையாட்டுத்துறையை வந்து மேம்படுத்துறதுக்காண்டியும் பராமரிப்பதற்காண்டியும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த கேலோ இந்தியா திட்டம். சரிங்களா? இந்த கேலோ இந்தியா திட்டத்தில் வந்து இப்போது வந்து நீட்டிச்சிருக்காங்க. எவ்வளோ கோடி ஒதுக்கீட்டில் அப்படின்னா 3441 கோடி ஒதுக்கீட்டில் வந்து இப்போ விரிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இதில் பார்க்கும்போது கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறத்தில் இருக்க சிறந்த வீரர்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கான நிதி ஒதுக்கீடு, நிதி உதவி மற்றும் உயர்தர பயிற்சி அளிக்கிறதா இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கமாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு அதிகாரிக்கு ஒரு அரசு வாகனம் கொள்கையை அறிமுகப்படுத்திய மத்திய அரசின் அமைச்சகம் எதுனா நிதி அமைச்சகம் தான். இப்போ வந்து செலவுகளை குறைக்கிறதுக்காண்டி ஒரு அதிகாரிக்கு ஒரு அரசு வாகனம் தான் அப்படின்ற கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, தேவையற்ற செலவுகளெல்லாம் குறைக்கிறதுக்காண்டி. அடுத்து பாருங்கள், உயிரியல் பன்முகத்தன்மை ஒப்பந்தத்தின் கீழான SBSTTA 28 கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா, அதாவது SBSTA சப்சிடரிஸ் பாடி ஆன் சயின்டிஃபிக் டெக்னிக்கல் அண்டு டெக்னாலஜிக்கல் அட்வைஸ் அப்படின்ற கூட்டம் தான் இப்போ வந்து எங்கே நடக்குன்னா நைரோபியா கென்யாவில் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? உயிரியல் பன்முகத்தன்மை அப்படின்னா பல்லுயிர் பெருக்கிறதுக்கான ஒரு கூட்டம் தான் இந்த SBSTA 28. இது எப்போ எங்கே நடந்திருக்கு அப்படின்னா நைரோபி கென்யாவில் வந்து நடந்திருக்கு.
அடுத்து பாருங்கள், பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்ட பண்டைய பட்டு பாதையின் பகுதியாக இருக்கும் இந்தியா சீனா எல்லை வர்த்தக புள்ளி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நாதுல்லா கணவாய். சரிங்களா, சிக்கிமில் உள்ள நாதுல்லா கணவாய் வழியாக இந்தியா சீனா எல்லை வர்த்தகம் வந்து மீண்டும் தொடங்கியிருக்கு. ஸோ இது வந்து பண்டைய பட்டு பகுதியின் ஒரு பகுதியாகும். அதே மாதிரி 1962 போருக்கு பின் 2006 மீண்டும் திறக்கப்பட்டு சமீபத்தில் சில ஆண்டுகள் வந்து நிறுத்தப்பட்டிருந்த வர்த்தகம் இப்போ மறுபடியும் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், ஆழ்கடல் மற்றும் ஆழ்கடல் ஆய்வுகளுக்காக 84 கோடி நிதி ஒதுக்கீட்டில் தொடங்கப்பட்ட சமுத்திர மந்தன் திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். ஸோ இந்த சமுத்திர மந்தன் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்க கடல்சார் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்களை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது. சரியா, ஸோ இப்படி அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது நம்ம மற்ற நாடுகள்கிட்டருந்து எப்படி வாங்க தேவையில்லைல்ல, அதுக்காண்டி தான் இந்த சமுத்திர மந்தன் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த அமைச்சத்தின் கீழ்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சத்தின் கீழே வந்து கொண்டு வந்து ஸோ அதன் மூலயமா நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த வளங்கள் இருக்கோ அங்கே அந்த கண்டறிஞ்சு ஆய்வுகளை வந்து மேற்கொள்வாங்க. சரி, இதுக்கான நிதி ஒதுக்கீடு தான் 84 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது எந்த ஆண்டு வரை செயல்படும்னா 2030 31 வரைக்கும் நம்மளுக்கு செயல்படும். அடுத்து பாருங்கள், 2026 ஆண்டின் MSME மேம்பாட்டு மசோதாவின் படி மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் MSME கட்டண பட்டியலுக்கு உரிய நேரத்தில் பணம் செலுத்துவதற்கான பயன்படுத்த கட்டமைக்கப்பட்டுள்ள அமைப்பு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா TREDS. சரிங்களா, இப்போது இந்த அமைப்பு எதுக்கு அப்படின்னா இது எதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்கன்னா சிறு வணிகங்களுக்கு வந்துட்டு கடன் வாங்குறாங்களா MSME கடன் வழங்குறதுன்னு அந்த கடன் வந்து அந்த காசு வந்து கரெக்டான நேரத்தில் வந்துட்டு போய் செலுத்துறதுக்காண்டி இந்த அமைப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சிறு வணிகங்களுக்கு வந்து உரிய காலத்தில் வந்து பணம் கிடைப்பதை வந்து உறுதி செய்வதும், அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது சரி செய்யறதுக்கும் இந்த மசோதா படி இதில் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து எந்த அமைப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னா வர்த்தக வரவுகள் தள்ளுபடி அமைப்பு வந்து TREDSஐ பயன்படுத்தி மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2019. ஸோ இப்போ இதுக்கான என்ன அப்படின்னா தகுதியுள்ள விவசாயிகளுக்கு வந்துட்டு குடும்பங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 6000 ரூபாய் கொடுப்பாங்க. 3 தவணையாக வந்து என்ன பண்ணுவாங்க இந்த PM கிசான் திட்டத்தில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. சரிங்களா, ஸோ விரிவுபடுத்தி எவ்வளோக்கு 2026 to 27 2030 to 31 வரைக்கும் 3.1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீட்டுடன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா இப்போ மறுபடியும் இந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பிரதான் மந்திரி சூரிய சரோவர் யோஜனா திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முகமை எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா SECI இந்திய சூரிய ஆற்றல் நிறுவனம். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த திட்டத்தை இந்திய சூரிய ஆற்றல் நிறுவனம் எத்தனை கோடி வந்துட்டு நிதி ஒதுக்கீட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா 5070 கோடி நிதி ஒதுக்கீட்டில் 5000 மெகாவாட் மிதக்கும் சூரிய ஒளி மின்திறனை உருவாக்குவதான் இது நோக்கமாகும். அதாவது என்ன அப்படின்னா இந்தியாவில் நீர்நிலைகள் குளங்கள் இருக்கு இல்லையா, ஸோ இதில் ஒரு மிதக்கும் சூரிய சக்தி மின் நிலையம் வந்து அமைப்பாங்க. சரிங்களா, அதில் வந்துட்டு அந்த நீர்நிலைகளில் குளங்களில் அமைக்கும் போது நம்மளுக்கு அது எவ்வளோ திறன் கொண்டதில் அமைக்கிறாங்க 5000 மெகாவாட் திறன் கொண்டதில் வந்து அமைக்கிறாங்க. சரிங்களா, அமைச்சு அதன் மூலியமாக நம்ம வந்து 5000 மெகாவாட் வந்து கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்னா PM சூரிய சரோவர் யோஜனா. அடுத்து பாருங்கள், கிராம ஊராட்சிகளில் உள்ள தொழில்நுட்ப மற்றும் உட்கட்டமைப்பு தேவைகளுக்கான பொதுமக்கள் நேரடியாக பங்களிக்க உருவாக்கப்பட்ட தான்வீர் தளம் எவற்றுடன் உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா தேசிய தகவல் மையம் மற்றும் டிஜிஹாட். சரிங்களா, இது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக என்னென்னா இந்த பஞ்சாயத்து கிராம ஊராட்சிகளுக்கு வந்து தாமாக வந்து கணினி மற்றும் டிஜிட்டல் சாதனங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நன்கொடையாக வழங்குறது தான் இந்த தான்வீர் தளம். இதில் வந்து நம்ம போய் அவங்க நன்கொடையாக விருப்பப்படுறாங்க அதில் போய் நம்ம கொடுக்கலாம். அடுத்து பாருங்கள், பசிபிக் தீவு நாடான நௌரு
தனது அதிகாரப்பூர்வ பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டு பார்த்தோம் அப்படின்னா நவ்ரோ குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக மாற்றிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் பார்த்தோம் அப்படின்னா தி ஹேக், நெதர்லாந்து. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2002 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், நீதியின்றி மாற்றம் இல்லை என்ற அறிக்கையை வெளியிட்ட சர்வதேச அமைப்பு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா UNEP, ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் தான் இப்போ இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த சுற்றுச்சூழல் திட்டம் வந்துட்டு நோ டிரான்சிஷன் வித்தவுட் ஜஸ்டிஸ் என்ற அறிக்கையை வந்துட்டு வெளியிட்டு நியாயமான மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியான மாற்றத்தில் சுற்றுச்சூழல் சட்டத்தின் முக்கியத்துவத்தை வந்து வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 3 and 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் PDF வேணும்னு நினைக்கோங்க. மே, ஜூன், ஜூலைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் PDF அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கு. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.